கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த புதிய நாளை காண செய்த கர்த்தரை நாம் நன்றி நிறைந்த இருதயத்தோடு துதிப்போம். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அற்புதமாக அதிசயமாக வழிநடத்துவாராக என்று வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே கூட சற்று நேர சிந்தனைக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 12வது அதிகாரம் 5வது வசனம். நீ காலாட்களோடே ஓடும்போதே உன்னை இளைக்க பண்ணினார்களானால் குதிரைகளோடே எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானம் உள்ள தேசத்திலேயே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? இந்த வார்த்தையானது தீர்க்கதரிசியாகிய எரேமியா தேவ சமூகத்திலே அவர் தன்னுடைய வேதனைகள், நெருக்கங்கள், உபத்திரவங்கள் நேரத்தில் தேவ சமூகத்தில் கதறி மன்றாடின போது கர்த்தர் அவரிடத்தில் கேட்டதான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை மிக கவனிக்கக்கூடிய ஒரு வார்த்தை, மிக நம்ம உணரக்கூடிய ஒரு வார்த்தை இந்த வசனத்துக்குள்ளே அடங்கி இருக்கிறது. இது மிக சுருக்கமாக ஆவியானவர் என்னோடு பேசின ஒரு சில வேத சத்தியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று கர்த்தருக்குள்ளே நான் வாஞ்சிக்கிறேன். அதே 12வது அதிகாரம் 1-2 வசனத்தை பார்த்திங்கன்னா அவர் தேவ சமூகத்தில் சொல்லுகிறார், ஆண்டவரே, உமோடு கூட வழக்காட என்னால் முடியாது, எனக்கு திராணி இல்லை, என்னுடைய நீதியை கூட உங்ககிட்ட நான் சொல்ல முடியாது, அதற்கு நான் எவ்வளவேனும் தகுதி உள்ளவன் அல்ல, ஆனால் உம்முடைய நீதியை குறித்து நான் உம்மோடு பேச வருகிறேன். ஏன்னா இப்போ பார்க்கும்போது என்ன நடக்கிறது என்றால், உலகத்தில் ஆகாதவர்களின் வழி வாய்க்கிறது, துரோகம் செய்து வருகிற அனைவரும் சுகித்திருக்கிறார்கள். அவருடைய புலம்பல் இதுதான், ரொம்ப வேதனைப்படுகிறார். ஆண்டவரே, ஆகாதவர்கள், அது மட்டும் இல்லை, துரோகம் செய்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, சுகித்து இருக்கிறாங்க, அவங்க என்னென்ன நினைக்கிறாங்களோ அந்த காரியங்களெல்லாம் அவர்களுக்கு வாய்க்கிறது, அவர்களுக்கு அது நடக்கிறது. ஆனால் நாங்கள் இவ்வளவு உபத்திரவப்படுகிறோமே, இவ்வளவு வேதனைப்படுகிறோமே என்று அவர் தேவ சமூகத்திலே புலம்புகிறார். இப்படி தேவ சமூகத்திலே அவர் ரொம்ப மனம் நொந்து ஆண்டோடத்தில் கேட்கும்போது கர்த்தர் அவருக்கு கொடுத்த பதில் தான் ரொம்ப விசேஷமான பதில். உடனே ஆண்டவர், மகனே, மகளே, உனக்கு பிரச்சனையே வராது, உனக்கு போராட்டமே வராது, உனக்கு துன்பமே இல்லை, துக்கமே இல்லைன்னு சொன்னார். இல்லை, கர்த்தர் சொன்ன வார்த்தையை நல்லா கவனிங்க. நீ காலாட்களோடு ஓடும்போதே உன்னை இளைக்க பண்ணினார்கள், ஆனால் குதிரைகளோடு எப்படி ஓடுவ? முதல்ல காலாட்களோட, ரெண்டாவதாக குதிரைகளோட, மூன்றாவது பிரவாகித்து வருகிற யோர்தான். இது ஒரு தேவ பிள்ளைக்கு வாழ்க்கையிலே கர்த்தர் அனுமதிக்கப்பட்ட சில பாதைகள். தேவ பிள்ளைகளுக்கு இந்த உலகம் ஒரு போராட்ட களம் தான், ஒரு போராட்ட களம். அந்த போராட்ட களத்தில் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு ஓட்டப்பந்தயம் போல தான். ஹல்லேலூயா. இந்த ஓட்டப்பந்தயம், ரன்னிங் ரேஸ். ஆமென், ஹல்லேலூயா. இதில் நம்ம ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அதில் பல தடைகள் வருகிறது. அதாவது அதில் நின்னோன்னா நம்மளால் திருப்பி ஓட முடியாது, பின்னிட்டு பார்த்தோம் என்றாலும் நம்மளால் நம்ம இலக்கை அடைய முடியாது, இன்னும் சோர்ந்து போனோம் என்றாலும் நம்மளால் திருப்பி ஓட முடியாது. இது மாதிரி பல பிரச்சனைகள் காணப்படுகிறது. நமக்கு அனுமதிக்கப்பட்ட அந்த ட்ராக்கு, அதை விட்டு மாறி போனாலும் நம்மளால் என்ன செய்ய முடியாது, திருப்பி ஓட முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. அந்த லைனை விட்டு மாறிட்டோம்னா நம்ம அந்த பந்தயத்தில் ஓடுவதற்கு தகுதி அற்றவர்களாக நாம் மாறிவிடுகிறோம். உலக பிரகாரமாகவே அப்படி இருக்கும்போது கிறிஸ்தவ வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது இன்னும் சற்று கடினமான பாதைகள். ஆமென். அதுதான் ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த உலக வாழ்க்கையில் எல்லாம் நம்ம நினைத்தது மாதிரி இருக்காது. அதான் அவர் புலம்புகிறார், ஆண்டவரே, துன்மார்களும் கொடியரும் நல்லா இருக்கிறாங்க, அவங்க கேட்குறதெல்லாம் கிடைக்குதே, அவங்க செய்கிறதெல்லாம் வாய்க்குதே, ஆண்டவரே, நாங்கள்லாம் இவ்வளோ கஷ்டப்படுகிறோமே என்று சொல்லி அவர் வேதனைப்பட்டு பகுதி. ஆமென், அல்லேலூயா. பலவிதமான ஓட்டங்களை குறித்து நம்ம வேதத்திலே பார்க்க முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தீமோத்தேயுவுக்கு நிருபம் எழுதும்போது அதனுடைய 4வது அதிகாரம் 7வது வசனத்தில் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லுவார். அப்போது நல்ல போராட்டம். இந்த உலக வாழ்க்கை ஒரு தேவ பிள்ளைக்கு ஒரு போராடி ஜெயிக்க வேண்டிய ஒரு போராட்ட களம், ஒரு ஓட்டக்களம். ஆமென், அல்லேலூயா. இன்னும் எபிரேயருக்கு நிருபம் எழுதும்போது பவுல் அப்போஸ்தலர் எழுதுவார், பாவத்தை
பாதையும் பாரம் நம்மை நெருங்கி நிற்கிற எல்லாவற்றையும் தள்ளி விட்டு நம்ம என்ன செய்யணுமா? ஓட வேண்டுமா? அப்போது நம்ம ஓடிக்கொண்டிருக்கிற பாதையில் பலவிதமான விசுவாச போராட்டங்கள் வருகிறது, அது பாவங்கள் வருகிறது, பாரங்கள் வருகிறது. இதெல்லாம் தாண்டி தான் ஒரு தேவ பிள்ளை என்ன செய்ய வேண்டும்? பயணிக்க வேண்டும். கர்த்தர் கேட்கிறார், மிக அவர் சர்வஞானம் உள்ள தெய்வம். ஆமென். அவருடைய வார்த்தைகளை எல்லாம் நம்ம தியானிக்கும் போது அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. குதிரையுடைய வேகம் ஹார்ஸ் பவர்னு சொல்லுவோம். அப்போ கர்த்தர் ட்ராக்கு கொஞ்சம் மாற்றுவார். ஆமென். முதல்ல போகிறது பரவாயில்லை, இது மனுஷ வாழ்க்கையில் இது எல்லாருக்கும் வருகிறது தான், சம்பவிக்கிறதான பிரச்சனைகள், போராட்டம் தான் என்று இருக்கும்போது அடுத்து ட்ராக் மாறும். குதிரைகளோடு அல்லேலூயா, குதிரைகளோடு ஓடும்போது நமக்கு பழக்கம் இல்லாத ஓட்டம். ஆமேன். நமக்கு பழக்கம் இல்லாத பாதை, அது கடினமானது, அது வேகமானது. ஆமேன் அல்லேலூயா. அந்த ஓட்டம் ரொம்ப கடினமானது. அப்போ ஆண்டவர் கேட்குறார், இது கூட நீ எப்படி ஓடுவா என்று. ஆமேன் அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசியினால் பதில் சொல்ல முடியல. அடுத்து அவர் கேட்குறார், ஆமேன் அல்லேலூயா, நீ சமாதானம் உள்ள தேசத்திலேயே அடைக்கலம் தேடினா யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? ஆமென் அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளை, வாழ்க்கையிலே போராட்டங்கள், சோதனைகள், நிந்தைகள், அவமானங்கள், பிரச்சனைகள் வரும்போது சமாதானத்தை நம்ம தேடி ஓடுகிறோம். ஆமென். பலர் பல இடங்களில் இன்றைக்கு பெயர் கிறிஸ்தவர்களாக இருக்கிற அநேக கிறிஸ்தவர்கள் சமாதானத்தை தேடி சமாதான தாபரங்களுக்கு போகிறாங்க. அந்த இடம் இந்த இடம் என்று நான் ஒன்றொன்றாக பெயர் சொல்ல விரும்பவில்லை. அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளை, எங்கே போனாலும் சமாதானம் கிடைக்காது. ஆமென் அல்லேலூயா. தேவ சமூகத்தில் கிடைக்கிற சமாதானம் எங்கேயும் கிடைக்காது. நாம் கர்த்தருக்குள்ளே இருந்தால், ஆமென் அல்லேலூயா, நமக்கு அனுமதிக்கப்பட்ட பாதைகளிலே நாம் பொறுமையோடு ஓடிக்கொண்டு இருப்போம் என்றால் கர்த்தர் நடத்துவார். எப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலையிலும் பரிசுத்தவான்கள் அதை கடந்து வந்திருக்கிறாங்க. அந்த இடத்துல எல்லாம் கர்த்தர் வழியை மாற்றி கொடுக்கவில்லை. அதே இடத்துல கர்த்தர் பாதையை தான் திறந்து கொடுத்திருக்கிறார். ஆமென். சிங்க கெபிலன்னா அதுக்குள்ளே கர்த்தர் இறங்கி இருக்கிறார். அக்கினி ஜுவாலைன்னா அதுக்குள்ளே கர்த்தர் இறங்குவார். ஆமென். அனுமதிக்கப்பட்ட பாதைகள் கடினமானது தான். ஆனால் கர்த்தர் அதை மாற்றி, இல்லைப்பா இதில் நீ போக வேண்டாம், இதுக்குள்ளே நீ போக வேண்டாம் என்று சொல்லி மாற்றுப்பாதையை கொடுக்கவில்லை. அதே இடத்துல படுகிற கஷ்டத்தில், படுகிற பிரயாசத்தில் கர்த்தர் கூட இறங்கி நம்மோடு கூட இருக்கிற தெய்வம். ஆமென் அல்லேலூயா. அதனால் சமாதானம் உள்ள தேசத்தில் நம்ம அடைக்கலம் தேட போனால் அடுத்து யோர்தான் பிரவாகித்து வரும் என்று சொல்கிறார். ஆமென். இன்றைக்கு சமாதானத்தை தேடி எங்கெங்கோ மனுஷர்கள் அலைகிறாங்க. போய் சமாதானத்துக்காக போய் உட்கார்ந்துட்டு வராங்க. அல்லேலூயா. பல இடங்களில் பல நேர்ச்சைகள், பல காரியங்களை செய்கிறாங்க. ஆமென். அங்கே போயிட்டு வந்த உடனே அவங்களுக்கு ஒரு சமாதானம் மாதிரி இருக்கலாம், திருப்பியும் தன்னுடைய வீட்டிற்கு வரும்போது, அல்லனா தன்னுடைய இடத்திற்கு வரும்போது அந்த பிரச்சனை அவனை ஆட்கொள்கிறது. அல்லேலூயா. சிலர் சற்று நேர இன்பத்திற்காக, கொஞ்சம் சமாதானத்திற்காக என்ன செய்கிறாங்க? புகை வலிக்கிறாங்க. சிலர் என்ன செய்கிறாங்க? குடிக்கிறாங்க. அல்லேலூயா. சிலர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் போதைக்கு அடிமையாகிறாங்க. கொஞ்ச நேரம் எதுவும் எல்லாவற்றையும் மறந்து, கவலைகளை மறந்து சமாதானமாக இருக்க வேண்டும் என்று சமாதானத்திற்காக பல மாற்று வழிகள், பல ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாவ வழிகளிலே பிரவேசிக்கிறாங்க. அதிலே சமாதானம் கிடைக்குமா? இல்லை. அல்லேலூயா. கிடைக்கவே கிடைக்காது. தேவ சமூகத்தை தவிர எந்த இடத்திலும் ஒரு மனிதனுக்கு சமாதானம் கிடைப்பதற்கு சான்ஸே இல்லை. ஆமென் அல்லேலூயா. அப்போது கர்த்தர் சொல்லுகிறார், சமாதானம் உள்ள தேசத்தில் நீ அடைக்கலம் தேடினால் எப்பா யோர்தான் பிரவாகித்து வருமே, அப்போ நீ என்ன செய்வாய்? ஆமென் அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக பதில் சொல்ல முடியாது. யோபு பக்தன் சொல்லும்போது தேவ சமூகத்தில் கர்த்தர் ஒவ்வொரு கேள்விகளாக கேட்கும்போது அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீரப்பா, உமக்கிட்ட பதில் சொல்ல என்னால் முடியாது என்று சொல்லி தன்னுடைய கையை எடுத்து வாயை பொத்தி கொண்டார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆமென். கர்த்தரிடத்தில் யாரும் எதுவுமே பதில் சொல்ல முடியாது. ஆமென் அல்லேலூயா. ஒரு பெரிய தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் கேட்கிறார், எப்பா யோர்தான் பிரவாகித்து வரும், அப்போ நீ என்ன செய்வாய்? ஆமென் அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளை, இந்த காலை வேளையில் இதே மாதிரி சூழ்நிலையில் உட்கார்ந்துருக்கிறீங்களா? ஆமென். பரிசுத்தவான்கள் கடந்து வந்த பாதைகளை வேதத்தில் நாம் தியானிக்கும் போது அல்லேலூயா ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார். ஆமென் அல்லேலூயா. கர்த்தர் சொல்லி கொடுக்கிறார். ஆமென் அல்லேலூயா. நீ இப்போ காலாட்களோடு தான் ஓடிக்கொண்டு இருக்கிறார். ஆமென். இதே தாங்க முடியலைன்னா அடுத்து குதிரைகளோடு ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை உனக்கு வரும். கர்த்தர் ட்ராக் மாற்றி இருப்பார். ஆமென் அல்லேலூயா. குதிரைகளோடு ஓடி வேகம். ஆமென். நம்முடைய ஓட்டப்பந்தயத்தில் பல வேகங்கள். ஆமென். அதில் பல வேக தடைகள் இருக்கும். ஆமென் அல்லேலூயா. இன்றைக்கு உலக பிரகாரமாக இருக்கிறது போல பல வேக தடைகள், நம்முடைய வேகத்தை குறைப்பதற்காக பல விசுவாச போராட்டங்கள், வாழ்க்கையிலே சில பிரச்சனைகள் எல்லாம் கர்த்தர் அனுமதிப்பார். அதை எல்லாம் தாண்டி போகிறது தான் கிறிஸ்தவ ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆமென் அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நீ சமாதானம் உள்ள தேசத்தை தேடி எங்கே போனாலும் உனக்கு சமாதானம் கிடைக்காதப்பா, நீ இதிலேயே சமாதானத்தை தேடி போய்க்கொண்டு
கொண்டு இருப்பாயானால் இனி ஒரு யோர்தான் வருகிறது. ஆமென். அந்த யோர்தான் உன்னை அமிழ்த்துவதற்காக அல்ல. ஆமென். அந்த யோர்தானின் மத்தியிலே கர்த்தர் உனக்கு அற்புதத்தை செய்வார். ஆமென். ஒரு வசனம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. யோசுவாவின் புஸ்தகத்தில் நம்ம பார்த்தோம்னா 3வது அதிகாரம் 11-12 பார்த்தீங்கன்னா, இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து நிற்கிறாங்க, யோர்தானுக்கு முன்னே கரையில் வந்து நிற்கிறாங்க. யோசுவா ஜனங்களை பார்த்து சொல்கிறார்கள், ஹல்லேலூயா, ஆசாரியர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் அது கரையில் நில்லுங்க. ஆமென். உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களுடைய கால் அந்த யோர்தான் தண்ணியில் பட்ட உடனே யோர்தான் என்ன செய்தது? குவியல் 2ஆக பிரிஞ்சு குவியலாக நின்றது. தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய உடன்படிக்கையை சுமக்கிறவங்களா நீங்கள்? ஆமென். சகோதரனே, சகோதரியே, ஆமென். தேவ பிள்ளைகளே, வாலிபனே, வாலிப தம்பி, தங்கச்சி, கர்த்தருடைய உடன்படிக்கை, கர்த்தருடைய வார்த்தையை சுமக்கிற பிள்ளைகளாக நீங்கள் இருந்தீங்கன்னா எப்பேற்பட்ட யோர்தானும் உங்களுக்கு வழி விலகும். ஆமென். ஹல்லேலூயா. உடனே யோர்தான் முற்றிலுமாக அந்த இடத்தை விட்டே மாறி போகாது. அதற்குள்ளே கர்த்தர் உங்களுக்கு வழியை ஆயத்தம் பண்ணி தருவார். இதுதான் கர்த்தருடைய செயல். ஆமென். ஹல்லேலூயா. பிரவாகித்து வருகிற யோர்தான் மத்தியில் கூட என் தேவனால் வழி திறக்க முடியும். நம்ம நினைப்போம், ஆண்டவரே எனக்கு மாத்திரம்தானா இந்த யோர்தான்? இல்லை, பரிசுத்தவான்கள் எல்லாம் இந்த பாதைகளை கடந்து வந்திருக்கிறாங்க. இன்றைக்கு இதே பாதையில் பயணித்து கொண்டிருக்கிறீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. காலாட்களோடு ஓடிக்கொண்டு இருக்கும்போதே தளர்ந்து சோர்ந்து போயிருக்கிறீங்களா தெய்வ பிள்ளைகளே? ஹல்லேலூயா. இல்லை குதிரைகளோடு ஓடிக்கொண்டு இருக்கிறீங்களா? ஆமென். கொஞ்சம் சற்று வேகம் அதிகரித்து, கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகரித்து, போராட்டங்கள் அதிகரித்து, ஆனாலும் கிருபையாய் கர்த்தர் நடத்துகிறார் அல்லவா? ஆமென். ஹல்லேலூயா. அதே நேரத்தில் இன்றைக்கு அநேகர் ஆமென் பிரவாகித்து வருகிற யோர்தானின் மத்தியிலும் ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. ஏன்னா கர்த்தர் யோர்தானை பிரித்து தெய்வ பிள்ளைகளுக்கு வழியை தருகிற தெய்வம். ஆமென். ஹல்லேலூயா. யோர்தான் அது ஓடாமல் அது குவியலாக நின்றது என்று நம்ம பார்க்கிறோம். கர்த்தருடைய உடன்படிக்கை, ஆமென், அவருடைய வார்த்தையை சுமக்கிற தேவ பிள்ளைகளே, ஊழியக்கார தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா, ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா, விசுவாச தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் சுமக்கிறீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தையை நம்புறீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீங்கன்னா எப்பேற்பட்ட யோர்தானும் உங்களை கண்டு விலகும். ஆமென். அது சைடாக குவியலாக நிற்கும். அது நடுவாக நீங்கள் கடந்து போவீங்க. ஆமென். அதை விட்டு கடந்து போக மாட்டீங்க. அதே யோர்தானுக்கு நடுவில் கர்த்தர் பாதையை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி தருவார், ஏற்படுத்தி தருகிற தேவன் அக்கறைப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே இந்த காலை வேளையில் இந்த வார்த்தையை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, ஹல்லேலூயா, எப்பேற்பட்ட அனுபவத்தில் நீங்கள் இருந்தாலும் கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஏன்னா பந்தய சாலையில் ஓடுகிறவங்க எல்லாரும் ஓடுவாங்க. ஆமென். ஆனால் பந்தய பொருளை நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக ஓட வேண்டும். நம்ம பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும் என்று பவுல் கொரிந்தியருக்கு நிருபம் எழுதும்போது, 1 கொரிந்தியருக்கு எழுதிய நிருபம் 9வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 24-25 பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஓடுவாங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் போராடி தான் ஓடுவாங்க. ஆனால் நம்ம பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும் என்று அவர் எச்சரிக்கிறார். ஆமென். ஏதோ எல்லாரும் ஓடினாங்க, நாமளும் சேர்ந்து ஓடிட்டே இருக்கிறோம். நிச்சயம் இல்லாததாக நம்ம ஓடக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு நிச்சயம் வேண்டும். நான் இந்த ஓட்டத்தை ஜெயமாக ஓடி முடிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. ஜெயமாக ஓடி முடிப்பேன். இன்னும் பவுல் அப்போஸ்தலர் சொல்லும்போது சொல்லுவார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். இன்றைக்கு வேதனையோடு, கஷ்டத்தோடு, நெருக்கத்தின் பாதையில் ஓடிக்கொண்டிருக்கிறீங்கன்னா நமக்காக ஒரு நீதியின் கிரீடம் இருக்கிறது என்பதை நாம் மறந்து விட வேண்டாம். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்லுவார், ஆமென். ஹல்லேலூயா. 40வது அதிகாரம் 28, 29, 30 நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஹல்லேலூயா, கர்த்தர் சொல்லுகிறதான் ஒரு வார்த்தை, பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் அவர் சோர்ந்து போகிறதில்லை. ஆமென். இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. ஆமென். ஹல்லேலூயா. இங்கே நமக்கு ஆன்சர் வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா. காலாட்களோடு ஓடும்போது இளைக்க பண்ணினால் ஹல்லேலூயா நீ என்ன செய்வாய்? 2வதாக குதிரைகளோடு ஓடும்போது நீ உன்னை இளைக்க பண்ணால் நீ என்ன செய்வாப்பா? 3வதாக யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய் என்று கர்த்தர் கேட்கிறார் அல்லவா? நமக்கு ஒரு நல்ல ஆன்சரை ஏசாயா தீர்க்கதரிசி வைத்திருக்கிறார். ஆமென். ஏன்னா நம்மை உருவாக்கின, நம்மை சிருஷ்டித்த கர்த்தர் சொல்லுகிறார், நான் இளைப்படைகிற தெய்வம் அல்ல, நான் சோர்ந்து போகிறவன் அல்ல. இதை நீ அறியாயோ? தெய்வ பிள்ளைகளை, இதை நீங்கள் அறியலையா? நம்மை உருவாக்குனவர், நம்மை சிருஷ்டித்தவர், அனுதினமும் நம்மை நடத்துகிறவர், இந்த பாதையை நமக்கு அனுமதித்தவர். அவர் இளைப்படைகிற தெய்வம் அல்ல, அவர் சோர்ந்து போகிற தெய்வம் அல்ல. அவர் சோர்ந்து போகிற நமக்கு அவர் என்ன தருகிறாரா? பலனை தருகிற தெய்வன். சத்துவம் இல்லாத நமக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிற தெய்வம். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகிறதில்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகு போல பலனடைந்து செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஓடினாலும்
அவர்கள் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு ஆன்சரையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளை, இந்த நம்முடைய ஓட்டங்களை கர்த்தர் ட்ராக் மாற்றி 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 அவர் ஓட வைத்து கொண்டு இருக்கிறார் என்றால், ஆமென், ஹல்லேலூயா, ஒன்றை நினைத்து கொள்ளுங்கள், நமக்காக ஒரு நீதியின் கிரீடம் ஆயத்தமாக இருக்கிறது. ஆமென். கர்த்தர் வேகத்தை அதிகரித்து கொண்டு இருக்கிறார் என்று சொன்னால் அதற்குரிய பலன் நமக்கு இருக்கிறது. நமக்கு முன்னாடி ஒரு பெரிய பந்தய பொருள் இருக்கிறது. அந்த இலக்கை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளை, நம்ம சோர்ந்து போகக்கூடியவர்கள் அல்ல. ஏன்னா கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். ஆமேன். ஓடினாலும் இளைப்படைய மாட்டார்கள், அவர்கள் நடந்தாலும் சோர்வடைய மாட்டார்கள். ஆமேன். குதிரைகளோடு ஓடினா கூட இளைத்து போக மாட்டாய். ஆமேன். ஹல்லேலூயா. காலாட்களோடு நடந்தால் கூட நீ சோர்ந்து போக மாட்டாய். ஆமேன். யோர்தான் கரையில் நீ நடந்து போகும்போது நீ மூழ்கி போக மாட்டாய். கர்த்தர் உன்னோடு கூட இருந்து நடத்துவார். இந்த காலை வேளையில் வாழ்க்கையில் என்றைக்கும் சோதனைகள், வேதனைகள், போராட்டங்கள் என்று சொல்லி புலம்பிக் கொண்டு இருந்தீங்கன்னா இந்த வேத வசனங்களை தியானிங்க தெய்வ பிள்ளைகளை. கர்த்தர் கைவிடுகிற தெய்வம் அல்ல. எப்பேற்பட்ட கடினமான பாதையிலே உங்களை பயணிக்க அவர் வைத்தாலும் அவர் கரம் பிடித்து நடத்துகிற தெய்வம். ஆமேன். ஹல்லேலூயா. அதை நீங்கள் மறந்து விட வேண்டாம். கேட்கிறார், இதை நீ அறியாயோ? ஆமேன். ஹல்லேலூயா. சோர்ந்து போகிற உனக்கு அவர் சத்துவத்தையும் பலனையும் தருகிற தெய்வம். ஆமேன். ஹல்லேலூயா. நீங்கள் ஓடினாலும் நீங்கள் இளைப்படைய மாட்டீங்க, நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டீங்க. விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போடு ஜெபிப்போமா. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். ஆகவே சோர்ந்து போக வேண்டாம். நமக்கு முன்னாக இருக்கிறதான அந்த பந்தய பொருளை எதிர்நோக்கி நம்முடைய ஓட்டங்கள் இருக்கட்டும். ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போமா. ஹல்லேலூயா. பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே, நல்ல வார்த்தையை நீர் தந்தீங்க. ஆண்டவரே, இந்த நாட்களில் அப்பா ஒரு கடினமான சூழ்நிலையிலே இந்த உலகம் போய்கொண்டிருக்கிறதப்பா. உலகத்தை வாழ்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கடினமான பாதைகளில் பயணித்து கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரே, ஏனென்று ஒரு வேளை தேவ சமூகத்தில் ஆண்டவரே எரேமியா தீர்க்கதரிசியை போல ஆண்டவரே சத்துருக்களும் ஆண்டவரே பொல்லாதவர்கள் எல்லாரும் சுகித்திருக்கிறாங்களே, அவர்கள் கேட்கிறதெல்லாம் கிடைக்கிறதே என்று சொல்லி புலம்பிக் கொண்டு இருப்பார்கள். ஆனால் இந்த வார்த்தை அவர்களுடைய இருதயத்தில் கிரியை செய்யட்டும். ஆவியானவர் தாமே கேட்கிற இருதயங்களை உணர்வடைய செய்வீராக. ஆண்டவரே, சோர்ந்து போகிற பிள்ளைகளுக்கு பலனை கொடுங்கப்பா. சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுங்கப்பா. ஆண்டவரே, ஓட்டத்தில் சோர்ந்து போய் தளர்ந்து போய் போதும் என்று இருக்கிற தெய்வ பிள்ளைகளை மறுபடியும் ஆண்டவரே கழுகுகளை போல செட்டை அடித்து எழும்பி ஓட கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. லக்கை நோக்கி தொடர கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, அந்த பந்தய பொருளை எப்படியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதான ஒரு நிச்சயத்தோடு ஓட கர்த்தர் உதவி செய்வீராக. நிறப்படி செய்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கேட்கிற பிள்ளைகள் பலன் அடையட்டும். கர்த்தர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. ஆசீர்வதி இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேளு ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். காட் பிளஸ் யூ.